Hi friends, லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஒரு JSON சர்வர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஒரு பேக்கெண்டோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளே வந்து எப்படி ஒரு சர்வர் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். க்ரியேட் பண்ண சர்வரில் நம்ம ஹார்ட் கோடோட க்ரியேட் பண்ண அந்த டேட்டா வந்து ஹோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அந்த எண்ட் பாயிண்ட் மூலயமா அந்த ரிசோர்ஸ் வந்து நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் இருக்க டேட்டா அந்த எண்ட் பாயிண்ட்டில் இருக்க டேட்டா வந்து எப்படி நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து யூஏல டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், API கால் பண்ண போகிறோம் சரியா. ஸோ நம்ம HTTP ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா. ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்னோடய VS கோடில் பார்த்தீங்க அப்படின்னா EP16 ஃபெச்சிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தனியாக க்ரியேட் பண்ணல ஓகே தான். அப்படி இல்லைனா லாஸ்ட் எபிசோடில் நம்ம விட்டதுலேருந்து அப்படி கண்டினியூ பண்ணிக்கோங்க. தனியாக இன்கேஸ் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒயிட்ன்ற அந்த பில்டிங் டூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் NPM இன்ஸ்டால், எதுக்குன்னா லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் NPM 2 கொடுக்கறதுக்கு முன்னாடி பேக்கேஜஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். தேர்ட் பார்ட்டி லைப்ரரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப், அதே மாதிரி ஸ்டைல் காம்பனன்ட்டு, ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஏன்னா ரவுட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ரவுட்டர் யூஸ் பண்ணுறதுனால ரியாக்ட் ரவுட்டர் டாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டில் பண்ண பேக்கேஜஸ், இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் எல்லாம் இதில் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண அந்த டேட்டாவை தானே இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். JSON சர்வர் வச்சு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஹோஸ்ட் பண்ணணும். உங்களோட டேட்டாவை வந்து சர்வரில் ஹோஸ்ட் பண்ணணும்ல, ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ரைட் கிளிக், ஓப்பன் இன்டெகிரேட் டெர்மினல். நீங்கள் கரெக்டாக வந்து அந்த டேட்டான்ற எதில் உங்களுடைய அந்த JSON ஃபைல் இருக்கோ அந்த ஃபோல்டர், அந்த டேரக்டரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வர் வந்து ரன் பண்ணுறதுக்காக, சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சர்வர் ஸ்பேஸ் -watch இந்த db.json இதில் இருக்க டேட்டாவை தான் நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் போர்ட் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ போர்ட் வந்து 4000 கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு ஒரு JSON சர்வர் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. எதுக்காக, இந்த டேட்டாக்காக. இப்போ எனக்கு ஒரு REST API ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த க்ரியேட் ஆன API மூலிமா எனக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ ஜஸ்ட் நான் வந்து கண்ட்ரோல் கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய ப்ரௌசரில் போய் நான் பார்க்குறேன். ப்ரௌசரில் பார்த்தா எனக்கு இப்போது இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்டில் சம் ரிசோர்ஸ் இருக்குது கரெக்டாக. சம் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது. ரிசோர்ஸ்னு சொல்லலாம், டேட்டுன்னு சொல்லலாம், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் சொல்லலாம், இதனால் சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை சரியா. ஓகே. எனக்கு இப்போ டேட்டா இருக்கா. ஸோ இப்போ இது எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா API கால் பண்ணுறதுக்காக நான் வந்து எந்த காம்பனன்ட் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ப்ராடக்ட்ன்ற அந்த காம்பனன்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட டெவலப்மெண்ட் சர்வர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சரி. அதுக்கு என்ன பண்ணலாம், ரைட் கிளிக், ஓப்பன் இன்டெகிரேட் டெர்மினல். ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. NPM run dev லோக்கல் ஹோஸ்ட் 5173 கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் அப்படின்ற அந்த காம்பனண்ட்டில் தான் வந்து எனக்கு அந்த டேட்டா எல்லாமே டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ன்ற காம்பனண்ட்டுக்கு போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் பற்றி பார்த்துருப்போம், அதோட லாஜிக் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த யூஸ் எஃபெக்ட் எல்லாமே நான் தூக்கிறேன். ஸ்டேட்டில் எல்லாமே நான் தூக்கி விட்டுறேன். இப்போது எனக்கு தேவையில்லை எதுவுமே. நம்ம புதுசாக தான் லாஜிக் எழுத போகிறோம். அதே மாதிரி இந்த பட்டன்ஸில் எதுவுமே எனக்கு தேவையில்லை. இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு காம்பனண்ட்டாக வந்து நான் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று என்னென்னா ப்ராடக்ட் லிஸ்ட்டு, அதே மாதிரி ப்ராடக்ட் டீட்டெயில். ஸோ இப்போது இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் தான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேட்டா எல்லாமே டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ அதனால் எப்படியும் நான் வந்து யூஏல போய் பார்த்தேன் அப்படின்னா ப்ராடக்ட் கிளிக் பண்ணால் ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்ற அந்த காம்பனண்ட் வந்து 2 ஆகுது கரெக்டாக. ஏன்னா இண்டெக்ஸாக வச்சுருக்கிறனால எனக்கு 2 ஆகும். அதனால் என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு அந்த காம்பனண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டா வந்து வாங்க போகிறோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த API கால் பண்ணுறது வந்து ஒரு சைடு எஃபெக்ட்னு நான் சொல்லியிருப்பேன். யூஸ் எஃபெக்ட் அந்த பர்டிகுலர் எபிசோடில் அந்த API கால் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், யூஸ் எஃபெக்ட்டை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். அந்த ஹூக் ஃபஸ்ட் கால் பண்ணுறேன், யூஸ் எஃபெக்ட். இந்த ஹூக்கை கால் பண்ணிவிட்டு நாமளே எனக்கு API கால் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு எப்போ காம்பனண்ட் ரெண்டர் ஆகுதோ இனிஷியல் ரெண்டரில் மட்டும் எனக்கு அந்த API கால் பண்ணால் போதும். ஒரே ஒரு முறை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன், ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஒரு எம்டி அரே, எம்டி டிபெண்டன்சி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தா அப்படின்னா ஒரே ஒரு முறை தான் வந்து இந்த பர்டிகுலர் யூஸ் எஃபெக்ட்டில் இருக்க லாஜிக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது இனிஷியல் ரெண்டரில் மட்டும் சரியா. ஸோ இந்த API கால் மேக் பண்ணுறதுக்காக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பார்த்துருப்போம் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபெச்ன்ற அந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெத்தட்னு சொல்லலாம், இல்லை APIன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபெச்ன்ற API வந்து டிஃபால்ட்டாக ப்ரௌசரில் இருக்க ஒரு API, வெப் APIன்னு சொல்லுவாங்க ஓகே. அது டிஃபால்ட்டாக ப்ரௌசரில் இருக்கிற ஒரு API. நீங்கள் இல்லை எனக்கு API கால் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது லைப்ரரி யூஸ் பண்ணாலுமே இதுக்கும் லைப்ரரி இருக்குது. ஆக்ஷியோஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரி ரெகுலராக இப்போ இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் போக போக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெச்ன்ற மெத்தட் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெச்ன்ற அந்த மெத்தட் நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்புட் வந்து வாங்குவோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டரில் ஆர்குமெண்ட் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து URL. நீங்கள் எந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஸோ அந்த எண்ட் பாயிண்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட் பேராமீட்டரை பாஸ் பண்ணணும் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன்.
செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெட்ச்ன்றது என்னது எஸ்டிபி ரெக்வஸ்ட் மேக் பண்ணுறதுக்காக. அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம பண்ணுறது எல்லாமே என்னது ஆல்ரெடி டூ டூ லிஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டு இப்போ க்ரட் ஆப்ரேஷன் தான் பண்ணுறோம் கரெக்டாக. அப்போது இந்த பேக் எண்டில் இருக்க அந்த டேட்டாக்கு வந்து நான் க்ரட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவோம், CRUDயா. அப்போது ஃபஸ்ட்டு க்ரியேட் அப்படின்னா அதுக்கு என்ன HTTP மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்ட்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரீடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கெட்டுன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அப்டேட்டுக்கு வந்து புட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. டிலீட்னா டிலீட்ன்ற மெத்தட். சரியா? HTTP மெத்தடில் இது 4 மட்டும் இல்லை. அப்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய HTTP மெத்தட்ஸ் இருக்குது. பட் க்ரட் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் இது 4 தான். சரியா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் டேட்டா அங்கேருந்து நான் ரீட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், ஐ மீன் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு மெத்தட் பார்த்தீங்கன்னா கெட்டு. நார்மலாக ஜாவாஸ்கிரிப்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன். செகண்ட் பேராமீட்டர் எதுக்காக அப்படின்னா என்ன டைப் ஆஃப் மெத்தட் வந்து நான் ரெக்வஸ்ட் வந்து நான் அனுப்புகிறேன். ஸோ அதுதான் செகண்ட் பேராமீட்டர் இல்லை செகண்ட் ஆர்குமெண்ட். ஸோ இதில் வந்து இனிஷியலாக மெத்தட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலி என்ன ரெக்வஸ்ட் நான் வந்து சர்வருக்கு அனுப்ப போகிறேன், கெட்டுன்ற ரெக்வஸ்ட். கரெக்டாக? ஸோ கெட்டுன்ற ரெக்வஸ்ட் அனுப்புனேன் அப்படின்னா எனக்கு இந்த என் பாயிண்ட் மூலிமா எனக்கு ஒரு டேட்டா வந்து அங்கேருந்து ரெஸ்பான்ஸாக வரும். சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரி சிம்பிள் லாஜிக் தான். எனக்கு இன்கேஸ் நான் ப்ராப்பராக என் பாயிண்ட் கொடுத்துட்டேன், அங்கேருந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்ல, அப்போ அந்த டேட்டா நான் ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணணும், ரியாக்டாக நான் மேனேஜ் பண்ண சொல்லணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். லெட் யூஸ் ஸ்டேட் ஹூக்கை நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் ஸ்டேட் ஹூக்கில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து எம்டி அரேவாக இருக்கும். அங்கேருந்து வர்றது எல்லாமே வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். அதுவும் அரே தானே, கரெக்டு தானே? ஸோ ஃபஸ்ட் இனிஷியலி எம்டி அரேவாக இருக்க போது ஒன்ஸ் நான் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா பேக் எண்ட்லேருந்து டேட்டா வந்ததுக்கப்புறம் அந்த டேட்டாவை நான் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் இதில் அசைன் பண்ணிடுவேன். இதுக்கு நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், நேம் வந்து டேட்டான்னு நான் வச்சுக்கிறேன். செட் டேட்டா. ஸோ மீனிங்ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி செட் ப்ராடக்ட்ஸ். ஸோ மீனிங்ஃபுல்லாக வச்சாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து சர்வர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவோம். கரெக்டாக? ஸோ சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறது மூலிமா எனக்கு என் பாயிண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. கரெக்டாக தானே? ஸோ இந்த என் பாயிண்ட் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணேன், ப்ரௌசர் ஃபஸ்ட் நான் போய்க்கிறேன். இங்கே ஆல்ரெடி என் பாயிண்ட் வந்து இருக்குது. கரெக்டாக? ஆல்ரெடி சர்வரில் டேட்டா ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மூலிமா எனக்கு ஒரு ரெஸ்ட் API ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராப்பரான என் பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போது இந்த ஃபெட்ச்ன்ற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப நான் சொல்கிறேன், ஃபெட்ச்ன்ற மெத்தட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும். சரியா? ப்ராமிஸ்னாலே தெரியும் இனிஷியலாக வந்து பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கும். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கிறனால ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணுன்றனால ப்ராமிஸில் வந்து பேசிக்காக 2 ஸ்டேட் இருக்கும், மொத்தம் 3 ஸ்டேட் இருக்கும். பெண்டிங் ஸ்டேட், அதே மாதிரி ரிசால்வ், ரிஜெக்ட். ஃபுல்ஃபில்டுன்னு சொல்லலாம் ரிசால்வுக்கு, ரிஜெக்ட்டுக்கு வந்து ஃபெயிலியர்னு சொல்லலாம். சரியா? இதில் ரிசால்வ் ஸ்டேட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக நமக்கு தென் பிளாக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிஜெக்ட் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணுவோம். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபைனலின்னு ஒரு பிளாக் இருக்குது. அது வந்து ஈவன் நீங்கள் எனக்கு ப்ராப்பராக வந்து ரிசால்வ் ஆனாலும் சரி இல்லை ரிஜெக்ட் ஆனாலுமே சரி எது நடந்தாலுமே இந்த ஃபைனலின்றது எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தென் பிளாக் தென் நான் கால் பண்ணுறேன். என் பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் எனக்கு பேக் எண்ட்லேருந்து ஐ மீன் சர்வர்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா 2 விதமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அது நெக்ஸ்ட் எபிசோடில் எரர் ஹேண்ட்லிங்கில் நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. அதனால என்ன பண்ணுறேன், ஒரு ரெஸ்பான்ஸை ஃபஸ்ட் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் நான் ரெஸ்பான்ஸ் வாங்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், தென் பிளாக்ல ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு பேராமீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். அந்த பேராமீட்டர் நேம் ரெஸ்பான்ஸ்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து console.logல இது ரெஸ்பான்ஸ் என்ன கொடுக்குதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ஃபுல்லாக ஜாவாஸ்கிரிப்ட்லேயே சொல்லியிருப்பேன். தெரியாதவங்க ஜாவாஸ்கிரிப்டில் ஃபெட்ச் APIன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்குது, கிளியராக பார்த்துட்டு வந்துருங்க. சரியா? ஓகே. இப்போ இதில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோடய அப்ளிகேஷனில் ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் நான் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா கன்சோலில் லோட் பண்ணுறேன். லோட் பண்ண அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா URL வந்து ப்ராடக்ட்ஸ் ரீடைரக்டட் ஃபால், ஸ்டேட்டஸ் வந்து 200, ஸ்டேட்டஸ் வந்து 200, ஓகே வந்து ட்ரூ. ஓகே ட்ரூ அப்படின்னு வந்துச்சுனாலே எனக்கு ப்ராப்பரான டேட்டா வந்துடுச்சுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சா, ஒரு ரெஸ்பான்ஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் வருது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு தேவை அந்த ஜேசன் டேட்டா தான். கரெக்டாக? ஸோ நார்மலாக எனக்கு பேக் எண்ட்லேருந்து அந்த சர்வர்லேருந்து வரது ஒரு ஜேசன் டேட்டா. பட் ப்ரௌசர் வந்து புரிஞ்சுக்கிறது என்னது, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக தான் புரிஞ்சுக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் நார்மலாக அந்த ஸ்ட்ரிங்கி ஃபைலேருந்து நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்காக இந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து ஜேசன் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது.
ஓகேவா. ஸோ அந்த ஜேசன் மெத்தட் எதுக்காக அப்படின்னா வர ரெஸ்பான்ஸ் ஜேசன் டேட்டாவை வரதை நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ பார்சிங்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சரியா. இப்போ கன்சோல் நான் பண்ணேன் அப்படின்னா என்ன வந்திருக்கு, ப்ராமிஸ் பெண்டிங்கில் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போயும் இந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸை என்ன பண்ணுது, எனக்கு ஒரு ப்ராமிஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுது. அதனால் திரும்ப ரிசால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு தென் பிளாக் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் பண்ணக்கூடாது, பெண்டிங்கில் இருக்குது. ஸோ பெண்டிங்கில் இருக்கிறனால இன்னொரு தென் பிளாக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வர்ற டேட்டாவை வாங்கிக்கணும். இப்போ நான் வந்து டேரெக்டாக இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு கன்வெர்ட் ஆன அந்த டேட்டாவை என்ன பண்ணுறேன், அடுத்து பெண்டிங்கில் இருக்கிறது வந்து ரெஸ்பான்ஸ் இப்போ ஜேசனை கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா பண்ணது வந்து இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். இந்த இடத்துல நான் கன்சோல் கொடுத்துருக்கேன்ல, ஸோ கன்சோலுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணிக்கணும். கன்சோலுக்கு பதிலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணால் தான் இந்த பர்டிகுலர் அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணி வைக்கும், அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணி வைக்கும். ஸோ இப்போ அந்த ரிட்டர்ன் பண்ண டேட்டா நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு தென் பிளாக்கில் இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் அதை நான் வாங்கிக்கிறேன். இந்த இடத்துல வாங்கிக்கிறேன். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற பேராமீட்டர் வந்து டேட்டா. ஸோ இந்த பேராமீட்டர் நான் இப்போ என்ன பண்ணியாச்சு, அங்கேருந்து வர கன்வெர்ட் பண்ண அந்த ஜேசன் டேட்டாவை நான் இங்கே வாங்கியாச்சு. இப்போது console.logல அந்த டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது யூஏல போய் பார்த்தோம் அப்படின்னா லோட் பண்ணால் எனக்கு மொத்தம் 20 ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கு, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கா. ஸோ இப்போ இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஸ்டேட் ப்ராடக்ட்னு ஒரு ஸ்டேட் வச்சுருக்கேன், இதுக்கு நான் அசைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த console.log தூக்கிட்டு செட் ப்ராடக்ட்ஸ் அதை நான் கால் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே தானே. ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக பேக் அண்ட் பீப்புள் அங்கே பிஸ்னஸ் லாஜிக் எழுதி ஒரு REST API க்ரியேட் பண்ணி கொடுத்தாலும் அந்த எண்ட் பாயிண்ட் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபெட்ச்ன்ற மெத்தட் வச்சு இப்படி தான் நீங்கள் அந்த டேட்டாவை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம ரியாக்டில் இருக்க ஸ்டேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், அசைன் பண்ணிடணும். சரியா. ஓகே தானே, முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ப்ராடக்ட்ஸ்ன்ற ஸ்டேட்டில் வந்து அந்த ஏபிஐலேருந்து வந்து டேட்டாவை நான் அசைன் பண்ணியாச்சு. அடுத்து என்னது, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூஐயில் நான் ஷோ பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த div டேக்கில் h1 ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் லிஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போய் பார்த்தோன்னா ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கா. ஓகே தானே. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நார்மலாக நம்ம ஃப்ளிப்கார்ட் பார்த்தாலே வந்து அது ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஓகே, ஒரு கார்டு மாதிரி இருக்குது கரெக்டாக. ஸோ அந்த பர்டிகுலர் கார்டுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப்லேருந்து ஒரு டெம்ப்ளேட் நான் எடுத்துக்கிறேன், கார்டுன்ற ஒரு டெம்ப்ளேட் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப் டைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கார்ட்ஸ் இருக்கா. ஸோ கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஃபஸ்ட் இது எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த ஐட்டம் நான் எடுத்துக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா டெம்ப்ளேட் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்டு எல்லாத்தையும் எப்படியும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க போது கரெக்டாக. ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக அலைன் பண்ணுன்றதுக்காக ஒரு கண்டெய்னர் எலமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன எலமெண்ட் அப்படின்னா செக்ஷன்ற ஒரு டேக் நான் கொடுத்துக்கிறேன். செக்ஷன்ற டேக்கில் இப்போது இது வந்து ஸ்டேட் கரெக்டாக. ஸோ அப்போது HTML ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட் லிட்டரல் கொடுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் லிட்டரல் கொடுத்துட்டு இப்போது இந்த ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ அதில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் நான் ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மேப் மெத்தட் யூஸ் பண்ணணும் கரெக்ட் தானே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட்ஸ் டாட் மேப் கொடுக்க போகிறேன். ஸோ மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ப்ராடக்ட் கரெக்டாக. ஸோ ப்ராடக்ட் ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்க போகுது கரெக்டாக. ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார்டை நான் கொடுத்துக்க போகிறேன் கரெக்ட் தானே. ஸோ அப்படியே இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்க இந்த டெம்ப்ளேட் அப்படியே என்ன பண்ணணும், ஜஸ்ட் காப்பி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ Ctrl+S கொடுத்தா ப்ராப்பராக அலைன் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேறு என்ன, ஸோ இது இம்போர்ட் பண்ணிடலாம். இந்த யூஸ் பண்ண 2 காம்பனன்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ யூஐயில் போய் பார்க்குறேன் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். நான் அப்ளிகேஷன் போகிறேன். ஸோ போனேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா மொத்தம் எனக்கு அந்த அரேல எவ்வளோ ஆப்ஜெக்ட் இருக்கோ, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் வந்து அவ்வளோ கார்டிங் எனக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா. இப்போ எனக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பராக அலைன் பண்ணணும். எனக்கு இமேஜ் இன்னும் வரல. ஸோ ப்ராப்பராக எனக்கு என்ன பண்ணலாம், இந்த கண்டெய்னர் வந்து டிசைன் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த கார்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக பேரண்ட் எலமெண்ட் வச்சுருக்கேனா. ஸோ இதில் என்ன பண்ணுறேன், கிளாஸ் நேம் வந்து ப்ராடக்ட்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட்ஸ். ஸோ CSS அப்ளை பண்ணுறதுக்காக நான் index.css ஃபைல் போய்க்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். டாட் ப்ராடக்ட்
ஸோ ப்ராடக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே 1 by 1 இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரோ மேனருக்கு நான் கொண்டு வர போகிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுன்ற ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்த அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஐட்டம் எல்லாமே என்னது ரோ மேனரில் வந்துடும். கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா லோட் பண்ணுறேன், என்ன வரல, சாரி ப்ராடக்ட்ஸ், எஸ். ஸோ இப்போது பார்த்தோன்னா எனக்கு மொத்தம் 20 ஐட்டம் வந்து ரோ மேனரில் வந்துருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இந்த கார்டிலே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கார்டோட வித் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி அந்த டெம்ப்ளேட்டில் இருந்துச்சு கரெக்டாக. வித் பார்த்திங்கன்னா 18 RAM. ஸோ அப்போது எனக்கு பர்டிகுலர் இந்த கார்டோட வித் மட்டும் கார்டோட வித்தே எனக்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்த உடனே ரோவில் பார்த்திங்கன்னா அந்த 20 ஐட்டம் வந்துருச்சு கரெக்டாக. ஆனால் எனக்கு ஒவ்வொரு ஐட்டமும் அதோட வித்தை எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ளெக்ஸ் ரேப்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃப்ளெக்ஸ் ரேப். ஸோ ஃப்ளெக்ஸ் ரேப் கொடுத்த அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் கிளியராக வந்துடுது கரெக்டாக. ஸோ ஒரு ப்ராடக்ட்டும் கிளியராக வந்துடுச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த சைடு வந்து சம் மார்ஜின் வந்து டிஃபால்ட் அசைனாக இருக்குது, இந்த சைடு சம் மார்ஜின் வந்து டிஃபால்ட் அசைனாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய கண்டெய்னர் கிளாஸ். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வித் வந்து ஒரு 95 வியூபோர்ட் வித் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 3 கார்டு வந்து டிஸ்பிளே இருக்கா. ஸோ ஒவ்வொரு கார்டும் அதோட வித்துக்கு ஏற்ற மாதிரி மொத்தமாக வந்து என்னோடய கண்டெய்னரோட வித்து வந்து என்னது 95% கரெக்டாக. ஸோ 95%ல் ஒவ்வொரு ஐட்டமும் வந்து 18 RAMக்கு எடுத்துருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு கார்டை வந்து ப்ராப்பராக எனக்கு ஸ்டில் அலைன் ஆகலை. ஓகேவா. இதில் இன்னும் 2 ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஃப்ளெக்ஸாக மாற்றினா என்ன பண்ணலாம், இதில் 2 ப்ராப்பர்ட்டி வெர்டிக்கலாகவும் சென்டருக்கு போகணும், ஹரிசான்டலாகவும் சென்டருக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அதே மாதிரி அலைன் ஐட்டம் சென்டர். இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இந்த கண்டெய்னரில் உங்களோட கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வரும். பட் எனக்கு வந்து ஈக்குவலாக வந்து எனக்கு என்ன பண்ணணும், வித் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த கண்டெய்னர் மொத்தம் 95% இருக்குது அப்படின்னா இது இப்போதைக்கு இந்த ஐட்டம் பொறுத்த வரைக்கும் இது வந்து 100% கரெக்டாக. அந்த கண்டெய்னருக்கு இது வந்து 100%. அதில் எனக்கு என்ன பண்ணணும், 3 ஐட்டம் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் போயிட்டு ஃப்ளெக்ஸ் க்ரோன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இதுக்கு கிளாஸ் நேம் வந்து ப்ராடக்ட்னு நான் கொடுத்துக்கிறேன். சரியா, ப்ராடக்ட்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ஃபைலில் அந்த ப்ராடக்ட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 கொடுத்த அப்படின்னு ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணும் ஸ்பேஸ் ஃப்ளெக்ஸ் க்ரோ 1. இப்போவே பார்க்குறேன். ஸோ பார்த்தோன்னா எனக்கு இந்த கண்டெய்னரில் இருக்கிறது ஈக்குவலாக ஒவ்வொரு ஐட்டமும் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு கரெக்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமுக்கும் எனக்கு கேப் இல்லை கரெக்டாக, ஸ்பேஸ் இல்லாதனால நான் கண்டெய்னர் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தனால இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், கேப்புன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பேஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஒரு ஐட்டமுக்கும். கேப் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 20 பிக்சல் நான் கொடுக்குறேன். பேடிங் ஒரு 20 பிக்சல் எடுத்துக்கோன்னு நான் சொல்கிறேன், 20 பிக்சல். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் டிஸ்பிளே ஆகிடுச்சு கரெக்டாக. இப்போ என்ன பண்ணலாம், என்ன ஏபிஐயில் இருக்க அந்த டேட்டாவை இதுக்குள்ளே நான் கொடுக்கலாம். ஓகே தானே, கார்ட் டைட்டில் இருக்க போது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஏபிஐயில் இருக்க டைட்டில் கொடுக்க போகிறோம், இமேஜ் அசைன் பண்ண போகிறோம். சரியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டு இமேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கார்டு இமேஜ் எஸ்ஆர்சியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏபிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இமேஜ்ன்ற ஒரு கீ இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த இமேஜ் இப்போ கால் பண்ணால் எனக்கு ஒரு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும், இந்த வேல்யூ தான் அசைன் ஆகும் கரெக்டாக. ஸோ அப்போ சோர்ஸில் வந்து என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்டில் ப்ராடக்ட் டாட் இமேஜ்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ போய் பார்த்தா அப்படின்னா எனக்கு இமேஜெலாம் வந்துருக்கா. ஸோ இப்போ இமேஜ் வந்து ப்ராப்பராக வந்து எனக்கு ஹைட் வித் வந்து செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இமேஜில் போயிட்டு சேம் ஸ்டைல் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வித் நான் செட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் வித்து பார்த்திங்க அப்படின்னா அதில் பாதி கொடுத்துக்கலாம், கார்டோட வித்தில் வந்து பாதி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹைட் பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 3 ரெம் அதிகமாக கொடுத்துக்கலாம், 12 ரெம் கொடுத்தா இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லா இமேஜும் டீசெண்டாக எனக்கு தெரியுது. ஓகேவா. இந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் இதுதானே இந்த கார்டு தானே கண்டெய்னர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டருக்கு வரணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படின்ற ஒரு டேக். ஸோ இந்த சென்டர்ன்ற டேக்கில் என்ன பண்ணலாம், இந்த இமேஜை ரேப் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், ப்ராப்பராக எனக்கு ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஓகேவா. சென்டர் டேக் கொடுத்தேன்னா எல்லா இமேஜும் எனக்கு சென்டரில் வரும். ஓகே தானே. இப்போ டைட்டில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்ட் பாடியில் டைட்டில் வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆப்ஜெக்டில் இருக்க டைட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் காப்பி
இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கரெக்டாக காப்பி. இதில் பார்த்தீங்கன்னா கார்ட் டைட்டிலுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ப்ராடக்டோட டைட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டில் இருக்க டாட் டைட்டில், ப்ராடக்ட் டைட்டில் அது எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? ப்ராடக்ட் டைட்டில். டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி ப்ராடக்ட் டாட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஹைட் வந்து ஒழுங்காக இல்லை கரெக்டாக. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பட்டனுக்கு மட்டும் ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். இன்லைன் ஸ்டைல் வந்து கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இன்லைன் ஸ்டைல் வந்து ஓவர்ஃப்ளோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓவர்ஃப்ளோ பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரோல்ன்ற அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஹைட் மாதிரி கொடுத்துக்கலாம். காமனாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹைட், இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே ஹைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பிக்சல். ஸோ இப்போ எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து 100 பிக்சல் வித் ப்ராப்பராக இருக்கா? ஸோ ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ 100 வரை என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு 200 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எல்லாமே ப்ராப்பராக ஈக்குவலாக வந்து அசைன் ஆயிருக்கு. ஓகே தானே? எல்லா கார்டும் இப்போ டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பட்டன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒவ்வொரு கார்டும் வந்து அடுத்து நம்ம க்ரட் ஆப்ரேஷன் பண்ணும்போது ரிடக்ஸ்னு ஒரு டூல் கிட்ட வச்சு என்ன பண்ண போகிறோம், இங்கே நாங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஹோம் பேஜில் இங்கே கார்டு இருக்கும். எல்லாம் எந்த ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி மேலே கார்டுன்ற ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க. விஷ் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகும் கரெக்டாக. ஸோ அதுக்காக ஒரு பட்டன் வச்சுக்கலாம். இது வந்து என்ன பண்ணுறேன், ஆட் டு கார்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே தானே? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நான் கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ அதனால் இப்போ இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஸோ கார்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த டைட்டிலாக இருக்கும் டெக்ஸ்ட் இந்த பட்டன் எல்லாத்துக்கும் வந்து பாடின்ற ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்ட்லேயே வந்து ஹெட்டர் செப்பரேட்டாக இருக்குது, பாடி இருக்குது, ஃபூட்டர் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா கார்ட்லேயே வந்து இந்த பூட் ஸ்டாப்லேயே வந்து ஃபூட்டர் நான் செப்பரேட்டாக காம்பனண்ட் வாங்கிக்கிறேன். ஃபூட்டர். ஓகேவா? ஸோ ஃபூட்டரில் வந்து இந்த பட்டன் நான் வச்சுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஃபூட்டரில் இந்த பட்டன் அதே மாதிரி ப்ரைஸும் வந்து ஃபூட்டரில் வச்சுக்கிறேன். சேம் கார்ட் டாட் டெக்ஸ்ட்டில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கார்ட் டெக்ஸ்ட் கரெக்டாக, சாரி கார்ட் டெக்ஸ்ட்டில் இல்லை மாற்றி கொடுத்துட்டேன். ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃபூட்டரில் கொடுத்துக்கலாம். இதுதானே பேரண்ட், இது ரெண்டுத்துக்கும் பேரண்ட் அதுதானே, கண்ட்ரோல் எஸ். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் என்ன கொடுக்க போகிறேன்னா ஸ்பேஸ் ஈவன்லி நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டாலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டாலருக்காக சிம்பிள் வந்து கொடுத்துக்கோங்க. அலைன் ஐட்டமும் சென்டர், அலைன் ஐட்டம்ஸ். ஓகே சார், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து அப்படின்னா ப்ராப்பராக அலைன் ஆகும். ஓகே தானே? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, ஏபிஐலேருந்து எடுத்துகிட்டு வந்த டேட்டாவை ப்ராப்பராக வந்து என்ன பண்ணியாச்சு, டிஸ்பிளே பண்ணியாச்சா, டீசெண்டான ஒரு லுக்கில் டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே மேலே போனோம் அப்படின்னா அந்த ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு ஃபெச் மெத்தட் இருக்குல்ல, இதில் ரிசால்வ் ஸ்டேட் தான் நம்ம ஹேண்டில் பண்ணியாச்சு. ரிஜெக்ட் ஸ்டேட் வந்து ஹேண்டில் பண்ணணும் இல்லை, எரர் ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? ஸோ அது இன்னும் பண்ணவே இல்லை. இப்போதைக்கு என் பாயிண்ட் கரெக்டாக இருக்கிறனால எனக்கு டேட்டா வந்துருச்சு. இன்கேஸ் என் பாயிண்ட் ஏதாவது ஒரு தப்பு இருக்குது இல்லை நெட்வொர்க் வந்து இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு டேட்டா வராது கரெக்டாக. ஸோ அதை மேனேஜ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோடில் எரர் ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரவுட்டிங்லேயே வந்து ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டும் அந்த பர்டிகுலர் பாத்துக்கு ரெண்டர் ஆகணும்னு நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இன்கேஸ் இல்லாத ஒரு பாத்தை யூசர் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒன்று நான் காமிக்கணும் இல்லை. ஸோ அதுக்காக ரவுட்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரவுட் கால் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் ரவுட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாத்துன்ற ப்ராப்ஸில் வந்து ஸ்டார் அப்படின்ற செலக்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார்ன்றது எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் அந்த யூஆர்எல்லில் இல்லாத ஒரு இந்த ரவுட்டில் கொடுக்காத ஒரு பாத் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போது இந்த காம்பனண்ட் வந்து ரெண்டர் பண்ணணும். யூசர் இன்கேஸ் தெரியாமல் கேட்டாங்கன்னா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக ஒரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்னா நாட் ஃபவுண்டுன்ற ஒரு காம்பனண்ட் .jsx RAFC கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நாட் ஃபவுண்டுன்னு வருதா. இப்போது இந்த காம்பனண்ட் என்ன பண்ணலாம், இந்த app.jsல கால் பண்ணிக்கிறேன். இதில் எலமெண்ட்டில்
அந்த நாட் ஃபவுண்ட் காம்பனண்ட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். நாட் ஃபவுண்ட். ஓகே. ஸோ இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக எனக்கு ப்ராடக்ட் இருக்க போது, ஸோ ஹோம் இருக்க போது, இல்லாத ஒரு யூஆர்எல் நான் கேட்குறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸ்ன்னு நான் கேட்குறேன். செட்டிங்ஸ் கேட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, நாட் ஃபவுண்ட்னு ப்ராப்பராக வருதா? இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் இல்லைன்னு வச்சுப்போம், எனக்கு ரவுட்டில் இல்லவே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து 173 வருது. இல்லாத ஒரு பாத்தை நான் கேட்குறேன், செட்டிங்ஸ் அப்படின்னு நான் கேட்குறேன். செட்டிங்ஸ் கேட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு கண்டென்ட்டுமே வரல. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இல்லைன்னும் போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக எனக்கு என்ன ஆகுது, எந்த ஒரு ரவுட்டும் இல்லாதனால பேஜ் வந்து பிளாங்காக இருக்கும். அப்போ நான் எதாவது யூஸருக்கு சொல்லணும்ல, இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுற பேஜ் இல்லை, ஸோ திரும்பவும் வந்து ப்ராப்பரான பேஜ் நீங்கள் சர்ச் பண்ணுங்க, இல்லை ஹோம் பேஜ் போங்கன்னு சொல்லி நான் எதாவது சொல்லணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த நாட் ஃபவுண்ட் அப்படின்ற இந்த காம்பனண்ட். ஓகே. ரவுட்லேயே பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செலக்டர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், காமனாக வந்து இன்கேஸ் ப்ராப்பரான பார்த்து இல்லைன்னா இந்த காம்பனண்ட் என்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரவுட்லேயே நான் சொல்லியிருக்கேன், ரியாக்ட் ரவுட்டர் அந்த எபிசோடில் சொல்லியிருக்கணும், அதில் மிஸ் பண்ணிட்டதுனால இதில் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே தானே? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. ப்ராடக்ட்ஸ் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நான் கிளியராக டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம இந்த ஃபெச் பண்ண டேட்டாக்கு வந்து எப்படி எரர் ஹேண்டில் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம்.